களவின்கண் கன்றிய காதல் விளைவின்கண் வீயா விழுமம் தரும் என்பது இன்றைய நாளுக்கான குறள். இந்த குறளுக்கான விளக்கம் என்னவென்றால், ஒருவன் களவின் மீது ஆசைப்பட்டு அந்த செயலை செய்வானாகில் அதனால் ஏற்படக்கூடிய பலனுக்கு பின்னால் அது தீராத ஒரு துன்பத்தை தரும். ஏனெனில் அவனுடைய மனசாட்சியே அவனுக்கு அந்த உறுத்தலை கொடுத்து கொண்டே இருக்கும். அதனால் அவனுக்கு ஒரு தீராத துன்பம்தான் விளையுமே ஒழிய அதனால் எந்த விதமான லாபமும் கிடையாது. ஏனெனில் களவு செய்வது என்பது ஒரு மனசாட்சிக்கு விரோதமான செயல். அந்த செயலே அவனை கொஞ்சம் கொஞ்சமாக அரித்து கொண்டே இருக்கும் உள்ளே இருந்து. எனவே அவனால் நிம்மதியாக எங்கேயுமே செல்ல முடியாது, எதையுமே செய்ய முடியாது. எனவேதான் அவனுடைய அந்த மனசாட்சிக்கு எதிரான அந்த காரியத்தை செய்யக்கூடாது என்று கூற வருகிறார் வள்ளுவர். ஏனென்றால் அவனுடைய மனசாட்சி நிம்மதியாக இருந்தால்தான் அவனால் நிம்மதியாக இருக்க முடியும். அப்படி நிம்மதியாக இருக்க முடியாத ஒரு சூழ்நிலை வரும்போது அத்தகைய செயலை செய்வதை விட செய்யாமல் இருப்பதே மேல் என்று கூற வருகிறார் வள்ளுவர். அதனால்தான் இந்த குறளை இப்படி எழுதியிருக்கிறார். அதாவது களவின்கண் காதல் என்பது இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் அதனுடைய பின் விளைவு என்னவென்றால் அவனால் நிம்மதியாக இருக்க முடியாது. இதுதான் இந்த குறள் கூறும் கருத்து. இதன் மூலம் நாம் அறிந்து கொள்வது என்னவென்றால், அப்படி அந்த களவின் மேல் நமக்கு அந்த ஆசை செல்லக்கூடாது. சென்றால் அதனுடைய பின் விளைவுகள் நம்முடைய மனசாட்சியாக இருந்து நம்மை உறுத்தி கொண்டே இருக்கும். எனவே அது கூடாத செயல் என்று கூற வருகிறார் வள்ளுவர். இதுதான் இந்த குறளின் மூலமாக அவர் கூற வரும் கருத்து. வணக்கம்.